வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 26ஆம் தேதி 9/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி காலை 8:03 வரை சதுர்த்தசி, பிறகு அமாவாசை. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று தை அமாவாசை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறதும், 10வது இடத்துல 4 கிரகங்களின் கூட்டு சேர்க்கையும் சிறப்புங்க. உங்களோட தொழில்ல சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. தொழில் முறையில எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கும், அல்லது சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக நடக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சுலபமாக முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு கலையில் ஆர்வம் ஏற்படும். பல நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டை பற்றிய கவலைகள் இருந்தால் கூட பிறகு எல்லாமே சரியாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. செல்வ நிலையில் உயர்வை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் நீங்கள் முயற்சித்த விடவே அதிகமான பலன்களை கொடுக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்கள் செய்கிறதே சிறப்பாக இருக்கும். வேலை இடத்துலையும் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு செய்யும் செயல்களில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலர் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரக்கூடும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். வீட்டில் உள்ளவங்களோட மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இன்னைக்கு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமையும் அன்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பண பிரச்சனைகள்லாம் தீரும். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. சில சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையை முட்டி கைகலப்பில் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. வரவிற்கேற்ற செலவும் இருக்கும். இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வியாபாரம் சூப்பராக நடந்து லாபம் பல மடங்காக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு லாட்டரி கமிஷன் மூலம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 37. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாக்யஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு இன்னைக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தாங்க இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் 5ஆம் இடத்து அதிபதியான புதனும் இணைந்து பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட பூர்வ புண்ணிய பலன்களையும் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். முன்னோர்களோட சொத்துக்கள்ல அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னைக்கோ விற்காமையே கிடந்த ஒரு நிலம் இன்னைக்கு அது சிறப்பான விலைக்கு போய் உங்களோட பொருளாதாரம் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு உங்களோட குணங்கள் எல்லாம் இன்னைக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும். நல்லா உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக நடந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வசதிகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும்.
சுய கௌரவமும் நிறையவே இருக்குங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சக நண்பர்கள் நல்ல உதவியா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். பண வரவு தாராளமா இருக்குங்க. தலைமை பதவியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல சூழலும் இருக்குதுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறது நல்லதுங்க. வேலையில உங்க திறமையை காட்டி புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பழகியவர்களாலேயே சில உண்மைகளை நீங்க உணரக்கூடும். சுய புரிதல்கள் இருக்கும். உங்களை நீங்களே எப்படிப்பட்டவர்கிறத புரிஞ்சுக்கிருவீங்க. செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கடைசி வரை தொடரக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. காரிய தடைகள் எல்லாம் அகலும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. சிவப்பு நிற பொருட்கள் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களையும் பொறுமையோட செய்யறது அவசியங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட்டு நீங்க அனாவசியமா மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்லையும் கவனமா இருக்கணும். பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின் ஒண்ணு வந்துகிட்டு தாங்க இருக்கும். பிரச்சனைகள்லையோ விவகாரங்கள்லையோ விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இன்னைக்கு அதிகமான மன வருத்தத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு சாதகமா முடியறது கஷ்டம் தாங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு கணவராலேயோ அல்லது கணவரை சேர்ந்தவர்களாலேயோ மனசுக்கு சங்கடங்கள் வரக்கூடும். பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. நிதானத்தோடையும் பொறுமையோடையும் நடந்துக்கிறங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு தாயார் தகப்பனார் சொல்றதை கேட்டு அனுசரித்து செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். சக மாணவர்களோட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பொது மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க. சில அரசியல்வாதிகள் அரசியல் அனுகூலங்களை பெறக்கூடும். புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களால காரியங்கள் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு அனுபவங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. காரிய தடைகள் விலகும். பொது விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க. திருவிழாக்கள் அதெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய சிலருக்கு அந்த பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. மேலதிகாரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயங்களையும் காரியங்களையும் செய்யும் போது பொறுமையோட செய்யறது அவசியங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தோட இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் தரை பகுதி வலிக்கிறாம நிதானமா நடங்க. கண்ணாடி பொருட்களை கையாளும் போது கவனமா கையாளுறது நல்லதுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 8. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல ராசி அதிபதியின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் ராசிக்கு 7வது இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதும் இன்னைக்கு அமாவாசை யோகத்தோட இருக்கிறதும் கொஞ்சம் வீட்டில் குழப்ப நிலை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுனாலும் மனசுல கொஞ்சம் சங்கடங்களும் மௌன போராட்டங்களும் இருக்கதான் செய்யும். குடும்பத்துல குழப்ப நிலை இருந்தாலும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பொருளாதாரம் நல்ல உயர்வாக தான் இருக்கும். பணப்புழக்கம் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். பெண்களுக்கு கணவரோட அன்பு நல்லா இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க.
உங்க தோற்றத்துல ஒரு நல்ல வசீகரம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான காரியங்களை செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. காதலை வெளிப்படுத்துவீங்க. காதலை வீட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களாங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு சந்தேகங்க. இன்னைக்கு காதலை வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. மனசை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில நடக்கும். சிலர் உங்களோட பின்னால பேசுவாங்க. ஏளன பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சலையும் வருத்தத்தையும் கொடுக்கலாம். உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் வரலாங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் ஆகலும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனம் ஒரு பக்குவமான நிலையிலேயே இருக்குங்க. எதை செஞ்சாலும் உங்களுக்கு அது நன்மையில தான் முடியும். உங்களோட செயல்கள் எல்லாம் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடும். காரிய தடைகள் இல்லாம காரியங்கள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சாதகமான பலன்கள் நிறையவே நடக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. வேலை இடத்துலையும் சரி வீட்லையும் சரி பண விஷயங்களை யாரையும் நம்பி ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். களவு போற வாய்ப்பு இருக்கு, இல்லை ஏமாறுற வாய்ப்புகளும் இருக்கு. தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 6வது இடத்துல அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் ராசி அதிபதியான சூரியன் மறைவு ஸ்தானமான 6வது இடத்துல 3 கிரகங்களோட கூட்டாக இருக்கிறது. பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாதாங்க இருக்கு. எந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பண விஷயங்களை ஒப்படைக்காம நீங்களே பொறுப்பா இருந்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. தொழில்கள்லையும் இன்னைக்கு அதிக முதலீடு செய்யாம இருப்பதை வச்சே சிறப்பா செஞ்சுட்டு போயிருங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, சொத்துக்கள்ல பொறுப்புகளை ஏத்துக்கிறது, இந்த மாதிரி விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வீணாக யாருக்கும் உதவி செய்யறதா வாக்களிக்காதீங்க. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம். அதனால கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடும். மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டுறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்க பழிய இன்னைக்கு நீங்க சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். எதுலையுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. படிப்புலையும் அதிக எஃபர்ட் போட வேண்டியது வருங்க. மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்குங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடக்கும். தொலைதூர செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை விஷயங்களுக்காக வெளியூர் போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. இல்லை பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் கவனமா மெதுவா ஓட்டிக்கிட்டு போறது நல்லதுங்க. ரோட்ல நடந்து போகும்போது கூட 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்றது அதெல்லாம் செய்யணுங்க. எந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பணம் வரவு தாராளமா இருக்கும். காரிய தடைகள் எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உழைப்பிற்கேற்ற வருமானம் இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் இன்னைக்கு வெளியில தெரிகிற மாதிரி சிறப்பா செயலாற்றி நல்ல காரிய வெற்றிகளை பெறுவீங்க. புகழ்ச்சி அதிகமா இருக்கும். நல்ல பேர் எடுப்பீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 5வது இடமான மகர ராசியில இருந்து லாபஸ்தானாதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் அமாவாசை யோகத்தோட இருக்கிறதும் சிறப்பு. 5வது இடத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். தொழில் வியாபாரங்கள் இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பா லாபகரமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
வேண்டிய பொருளாதார வசதிகள் எல்லாமே தாராளமாக கிடைக்கும். வெளிநாட்டு மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும். நிம்மதியான குடும்பமும் நிம்மதியான சந்தோஷமும் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிடுவாங்க. பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய அளவு ஆனந்தத்தை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நண்பர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. எடுத்த காரியங்கள்ல சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உயர்கல்வியில உயர்வடைவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்க கைக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பாக்கிகள் வசூலாகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்களால லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் போட்டி இல்லாம சிறப்பா நடக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும். அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. பண வரவு தாராளமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது சேவையில ஈடுபடுற எண்ணங்களும் ஆர்வமும் அதிகமா இருக்கும். பொது மக்களோட ஆதரவும் சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் நல்ல சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். கடன்களை அடைச்சு நிம்மதி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரனோட நட்சத்திரத்துல 4வது இடத்துல அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. 4வது இடத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கைங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குது. பல நல்ல காரியங்களையும் உதவிகளையும் செய்வீங்க. திருமணம் நடைபெறக்கூடிய வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அந்த முன்னேற்பாடுகள்லாம் நடக்கும். சிலர் சுற்றுலா தேனிலவுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள் போய் வர்றது, வியாபார தொடர்புகளை அங்கே ஏற்படுத்திக்கிறது, அதெல்லாம் சிலருக்கு நடக்கும். சொத்துக்கள் வாங்குவீங்க. காரு வீடு போன்ற வசதியான அமைப்புகள் எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல வசதியான வேலைகள் கிடைக்கும். குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புமே இருக்கு. எல்லா காரியங்களுமே நீங்க நினைச்சபடி நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நிம்மதியோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். நண்பர்களுக்காக நீங்களும் உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. பொது வாழ்க்கையில நாட்டம் ஏற்படும். சிலருக்கு அரசியல் வாழ்வில நாட்டம் ஏற்படுங்க. திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொது நிகழ்ச்சிகள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. கோயில் விழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிற அமைப்பு இருக்குதுங்க. தலைமை பொறுப்புகள் வரும். தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க சிறப்பா செயல்பட்டு நல்ல பேரையும் புகழையும் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பண வரவு தாராளமா இருக்கும். பண வரவுல இருக்க கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் நீங்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. உங்க வீட்டுக்கு பெரிய மனிதர்களோட வருகை இருக்கும். அவங்கள நீங்க உபசரிச்சு மகிழ்வீங்க. அவங்களால சில அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மனம் மகிழ்ச்சியா இருக்கும். உடலும் ஆரோக்கியத்தோட சிறப்பா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு உணவுப் பொருட்களால பிரச்சனைகள் வரலாம். அஜீரணம், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். இப்போ புது முயற்சிகளும் எதுவும் வேண்டாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அது உங்களுக்கே உபத்திரவமா முடியலாம். ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி.
விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திரன் 3வது இடத்துல அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. விருச்சிக ராசிக்கு 3வது இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறது. உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாங்க. எதையுமே தைரியமா செயல்படுத்துவீங்க. பண வசதிகள் உங்களுக்கு வேண்டிய அளவு கிடைக்கும். எதிரிகளை வசமாக்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்குங்க. பேசி பேசியே உங்க வழிக்கு கொண்டு வந்துருவீங்க. எதையுமே தைரியத்தோட செஞ்சு முடிப்பீங்க. பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் பெரிய அதிகாரிகள் கிட்ட, பேங்க் சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகள் கிட்ட உங்களோட பேச்சு திறமையால உங்களோட லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா முடிச்சு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப உறுதியோட செயல்படுவீங்க. தெளிவா யோசிப்பீங்க. குடும்பத்தை விட்டு கொடுக்காம சிறப்பா நடத்துவீங்க. குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல நண்பரை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவரோட உதவியாலையும் ஆலோசனைகளாலையும் உங்களோட கல்வியிலையும் சரி முன்னேற்றத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சில வேண்டாத கெட்ட எண்ணம் கொண்டவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு சங்கடம் அடையக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்கலாம். அவங்க உங்களை அலட்சியப்படுத்துறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாகலாம். தேவையில்லாத பேச்சுக்களால மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. போலீஸு கேஸு இந்த விஷயங்கள்ல எல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்குங்க. உடன்பிறப்புகளும் உங்கள்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விஸ்வநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. எதையுமே குழப்ப நிலையிலேயே யோசிப்பீங்க. ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம 2 வித மனநிலையில இருப்பீங்க. வீட்டிலையும் யாருக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்காதுங்க. கணக்கு வழக்குகள்ல கூட கவனமா இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு முறை வரக்கூடிய பெரிய அதிர்ஷ்டமான கிரக நிலைகள்னு சொல்லலாங்க. உங்களோட தன வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பண வரவு தாராளமா இருக்கும். பொருளாதார வசதி ஓஹோன்னு இருக்குங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எந்த ஒரு புதிய முயற்சிகளா இருந்தாலும் இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமா சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரபலம் அடையக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு. உங்களை தேடி பல பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் வரக்கூடும். அவங்க கிட்ட உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் சிறப்பா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்களோட சொல்படி அடுத்தவங்க கேட்டு நடக்கணுங்கிற ஒரு அதிகார தோரணையிலேயே இருப்பீங்க. அன்பா பேசுனீங்கன்னா காரியங்களை சாதிச்சுக்கலாங்க. திறமையோடையும் சமயோசிதமாகவும் நடந்துக்கிட்டு காரியங்கள்ல வெற்றிகளை பெறுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு செயல்பட்டு சிறப்பா முன்னேற்றம் அடைவீங்க. உங்களோட நண்பர்களால உங்களுக்கு பெரிய அனுகூலம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. வீட்லயும் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். செழிப்பா இருப்பீங்க. மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்களோட மனம் கோணாம நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் கௌரவம் உயரும். அந்தஸ்தெல்லாம் சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும். பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடணும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். எதையுமே பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. தேவையற்ற கலகங்களை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும்.
சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலையில இருக்கிறவங்களும் அதிகாரிகளோட ஆறுதலையும் ஆதரவையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே இருந்து அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. ராசியில 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால எதையுமே பொறுமையா அணுகிறது தாங்க நல்லது. எண்ண ஓட்டங்கள் தவறானதாக இருக்கலாம். சிலர் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடும். நிறைய பணம் வருதுன்னு தவறான வழிகளில் எண்ணத்தை ஓட விட்டீங்கன்னா பிறகு கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் வரக்கூடுங்க. எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. குலதெய்வத்தை வழிபடுங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய ஆரம்ப நாளாவே இருக்குன்னே சொல்லலாம். பெண்களுக்கு ஆடம்பரமான செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புல கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க. இரத்த ஓட்ட சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும். நல்லபடி சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா சரியா போறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு குடும்ப உறவினர்களோட நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க. நண்பர்கள் நல்ல இணக்கமாக உதவிகரமா இருப்பாங்க. கல்வியில உயர்வு நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பணவரவு தாராளமா இருக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. உடல்நிலையும் நல்லா சீராவே இருக்கும். சிக்கல்கள் எல்லாம் விலகும். காரிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்ப விழாக்கள்லையும் திருவிழாக்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் திருவிழாக்கள்ல தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். பொறுப்புகளை திறமையா செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பொருளாதாரம் வெற்றிகரமா இருக்குங்க. சிறப்பான செல்வ நிலை இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வியாபாரங்கள் தொழில்கள் எதா இருந்தாலும் நல்லபடியா நடத்தி லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உற்பத்தி அதிகமாக்கி சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க. கல்வி சம்பந்தமான பிரயாணங்களை சிலர் மேற்கொள்ளலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 2, 9. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல சந்திரன் அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. 12வது இடத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி ஏமாறாம பண பொறுப்புகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். உங்களோட நிதி நிலைமை கூட பாதிக்கப்படலாம். யாருக்கிட்டையும் பண உதவிய எதிர்பார்க்காம நீங்களே தைரியமா செயல்பட்டு காரியத்தை செய்யறது நல்லதுங்க. தைரியத்தோடையும் திறமையோடையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு உற்சாகமாகவும் பொறுமையாகவும் எந்த காரியத்தையும் எடுத்து சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பண வசதிகள் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். செலவுகள்ல மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியங்க. மாணவர்கள் எதுலையுமே பொறுமையா இருக்கணும். பிரச்சனைகளை பெரிதாக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. சக மாணவர்களோடையும் நண்பர்களோடையும் ஒத்துழைப்போட இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய செல்வந்தரை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அந்த செல்வந்தரால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடப்பது உங்களுக்கு நல்லாவே புரியும். மனசு ஆனந்தமாக இருக்கும். சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசு நிம்மதியாக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்குங்க. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும்.
விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. சிலர் சினிமா கேளிக்கை விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட பேச்சுல மாத்திரம் வார்த்தைகளை விட்டுறாம கவனமா பேசுறது நல்லது. வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. இனிமையான பேச்சுக்களால காரியங்களை சாதிச்சுக்கலாம். சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். உடல்நிலையிலையும் கேஸ்ட்ரிக்கு, நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம். கவனமா இருங்க. பொருளாதார பிரச்சனை இருக்காதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து அமாவாசை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை. பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. லாபங்கள் அதிகமா இருக்கும். எந்த தொழில் செய்றீங்கன்னாலும் அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு கூட சிறப்பான இன்னைக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. அதிக அளவு கஷ்டப்பட்டு உழைத்தவங்களுக்கு கூட இன்னைக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும். சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறப்பான எடுத்த காரியங்களை முடிச்சு வெற்றிகரமான லாபத்தோட செயல்படுத்துவீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு, சக மாணவர்களோட ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலைகள் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போறவங்களுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்களை காதுல வாங்காம இருந்தீங்கன்னாவே மன உளைச்சல்கள்ல இருந்து தப்பிக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. உடல்நிலையிலையும் சிலருக்கு நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் போன்ற தொந்தரவுகள் வரலாம். மருத்துவரை அணுகி சரியான மருத்துவம் பார்த்துக்கிட்டு நிம்மதியா வீட்டுல ஓய்வெடுக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். காவலர்கள், அதாவது பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்களால உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டி பொறாமைகள் விலகும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஒத்து போறது நல்லதுங்க. தனிமையை தவிர்த்து 4 பேரோட சேர்ந்து இருந்தீங்கன்னா தேவையில்லாத மன குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். வேண்டாத நினைவுகள் மனசை வாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கவலைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பிள்ளைகளால சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.